ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம அறுசுவைகளும் நிறைஞ்ச சூப்பரான வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதோட வத்த குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு பொடி அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. முதல்ல இதெல்லாமே வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இதில் கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். மசாலா கருகிராமல் வறுத்தெடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் ஒரு 7 பூண்டு, 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம முதல்ல மல்லி, மிளகு, சீரகத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வதக்கிற வெங்காயம், பூண்டு, இது கூடவே மீடியம் சைஸ் அளவுள்ள ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வத்த குழம்புக்கு மணத்தக்காளி வத்தலும் சுண்ட வத்தலும் எடுத்திருக்கேன். முதல்ல நல்லெண்ணெயில் வத்தல் எல்லாமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டு குழம்பை இறக்கும்போது இந்த வத்தலை மறுபடியும் சேர்த்து நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதில் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கும் பொழுதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த வெங்காயத்துக்கு கூட சேர்த்துடலாம். இப்போ புளி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வற்றி வரணும். இது இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துனா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா தேவையில்லை. ஆனால் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துனீங்கன்னா அந்த புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு இந்த அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தலையும் இதில் போட்டுடலாம். இப்போ இன்னொரு 6-7 நிமிஷம் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக நம்ம குழம்பு திக்காகிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டான நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்த குழம்புக்கு அப்பளம், அதோட அதிக காரம் இல்லாத பொரியல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே அளவுகளோட இந்த டேஸ்ட்டான வத்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.